மாற்று அரசியலுக்கான ஒரு வெளியை நாம் தமிழர் கட்சி தான் பெறுவதற்கான வாய்ப்பு 70% இருக்குது. ஆனா அது எடுக்கக்கூடிய நிலைப்பாடு அது எப்படி பேசுதுன்றதை பொறுத்து அது திமுக அதிமுகவினுடைய கூர்மையா அது வந்துட்டு வெளிப்படும். எனவே அதனாலதான் எடப்பாடி என்ன பண்ணாரு, நேரா சீமானுக்கு போன் பண்ணாரு. கவனிக்கணும், கூட்டணிக்கு வந்துட்டு யாரும் வரல அப்படின்னாலும் கவலை இல்லை, நாம் தமிழர் நம்ம பக்கம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வின்னிங் எட்ஜ் கொடுக்கும்ன்றதை அவர் நம்பிட்டாரு. நம்புறாரு, உறுதியா நம்புறாரு. எனவே மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான ஐயநாதன் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எடப்பாடி பழனிசாமி போனில் அழைத்து ஆதரவு கேட்டதாக கூறியுள்ளார். புதிய தலைமுறை தொலைக்காட்சி சேனலில் புதிய கோணம் என்ற விவாத நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற யுத்தம் ஸ்டாலின் வெர்சஸ் அண்ணாமலை என்ற தலைப்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் பங்கேற்ற ஐயநாதன் நாம் தமிழர் கட்சி தான் வளர்ந்து வரும் பெரிய கட்சியாக உள்ளது, அதனால்தான் பாஜகவுடனான கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி முறித்து கொண்டவுடன் நேரடியாக சீமானைத்தான் தொடர்பு கொண்டார் என்ற தகவலை பகிர்ந்துள்ளார். இதன் மூலம் அதிமுகவை நாதாக மிஞ்சி உள்ளது என்று அரசியல் பார்வையாளர்கள் கருத்து கூறி வருகின்றனர். மேலும் அதிமுக திமுக என்பதெல்லாம் போட்டியே இல்லை, பாஜகவா நாம் தமிழரா என்பதுதான் போட்டி என்றும், பாஜகவையே நாம் தமிழர் கட்சி தோற்கடித்துவிடும் என்றும், சீமான் என்ற வலிமையான ஆளுமைக்கு அண்ணாமலை நிகரில்லை என்றும் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி எந்தவிதமான பரிசு பொருட்களோ இலவசங்களோ வழங்காமல் தன்னுடைய கொள்கையும் கோட்பாடுகளையும் தமிழ் தேசியம் என்ற ஒற்றை நிலைப்பாட்டுடன் தேர்தல் களம் கண்டு இன்று லட்சக்கணக்கான தொண்டர்களை சம்பாதித்துள்ளது என்றும், மூன்றாவது கட்சியாக உருவெடுத்துள்ளது என்பதுதான் மக்களின் பொதுவான கருத்தாக நிலவி வருகிறது.